நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உறவும் சொத்துக்களும் வெற்றியும் பணமும் இனி உங்கள் வசம். யாருக்கு? மீன ராசியில பிறந்தவங்களுக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதனே உங்களுக்கு கிடைக்கலனாலும் சுக்கிரன் இருக்கிறான் உங்களுக்கு சுகத்தை அள்ளி கொடுப்பதற்கு. ஸோ இது கோச்சார பலன் இல்லைங்க, உங்களுடைய ராசிப்படி நடக்கக்கூடிய நிஜ பலன். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மீனராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சிங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசி ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அந்த குரு பகவான் சுத்தம் ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு கிரகம். அடுத்தவர்களை வேலை வாங்குவதில் கிட்டிக்கார ஒரு கிரகம் குரு பகவான். ஸோ நல்லவர் என்று சொல்லிக்கொள்ளலாம், சுப கிரகம் என்று சொல்லிக்கொள்ளலாம். கெட்டவனுக்கு கூட எதிரிக்கு கூட நல்ல செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் மீன ராசியில் பிறந்தவர்களும் கூட. ஸோ அப்படியே நீங்கள் இருந்தாலும் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் உங்களுக்கும் கெட்டது செய்யறதுக்கு கெட்டவர்கள் கூட தான் இருப்பாங்க. ஸோ அதே போல தான் கிரகங்களும் இருக்குது. உங்ககிட்ட வரும்போது மட்டும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் கிரகங்கள். அப்படிப்பட்ட கிரகத்தில் முதல் கிரகம் வரக்கூடியது புதன் பகவான் தாங்க. ஏன்னா புதன் தான் உங்களுடைய ராசியில நீசமடைகிறார், பலம் இழந்து போகிறார். கல்வி வித்தைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசியில நீசமடைகிறார் எப்பொழுதுமே. அதனாலேயே கற்ற கல்வி கரெக்டான சயத்துல உங்களுக்கு உதவாது. படிக்கின்ற போது படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு அமைவதில் சிக்கல்கள் ஏற்படும். சொத்துக்கள் பிரச்சனை, எழுத்துப்பூர்வமான பிரச்சனை, கையெழுத்து டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வண்டி வாகனத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல திருமண வாழ்க்கையில் திருப்பங்களும் ஒரு திருப்தி இல்லாத தன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. என்னங்க பூரா நெகட்டிவாகவே சொல்றீங்க அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ இது பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு காரணம் 4ஆம் வீடான மிதுனத்திற்கும் 7ஆம் வீடான கன்னிக்கும் அதிபதியான புதன் உங்களுடைய மீன ராசியில நீசம் அடைந்து விடுகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆல்ரெடி உங்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னா தவறாம உடம்பு ரீதியா ஒரு பித்தளையில ஏன்னா புதன் பகவானுக்குரிய உலகம்னா பித்தளை. ஸோ அந்த பித்தளையில காப்போ மோதிரமோ வாங்கி போட்டுக்குங்க. இரண்டாவது, திருவெண்காடு சென்று புதன் பகவானை தரிசனம் பண்ணுவது, நவகிரகத்தில் உள்ள புதனை வணங்குவது, ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்றது போன்ற விஷயத்த செய்யும்போது கண்டிப்பா இதனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு மாறும். சரி, புதன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுக்கிரன் அந்த இடத்துல உங்களுக்கு பூர்த்தி பண்றாருங்க. சுக்கிரன் மீனராசியான உங்களுடைய ராசியில் தான் உச்சம் அடைகிறாரு. உங்களுடைய மீனத்திற்கு 3ஆம் இடான ரிஷபத்திற்கும் 8ஆம் இடான துலாமிற்கும் இவர் அதிபதியாக இருக்கிறார். ஸோ அவரு 3க்கும் 8க்கும் உரியவன் உங்களுடைய ராசியில உச்சம் அடைகிறார். இதனுடைய அடிப்படையில மீன ராசியில பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்கு பின்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பும் சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகம். மீனராசி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக வரவோ சொத்தோ கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது அவங்களுடைய சொத்துக்களோ வந்து சேரும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக. அதுல எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை. திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள் உண்டு. ஸோ திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கூட படிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா அது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே போல வெளிநாட்டு யோகம், வேறு மாநிலத்தில் சென்று குடியேறி படிப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சாலே மீனராசி பிறந்தவங்க வெளிநாடு பெறுது அல்லது வேறு மாவட்டங்களில் சென்று வேலை பார்ப்பது போன்ற நிலைப்பாடுகளை நீங்க உருவாக்கிக்கோங்க. அப்படி பண்ணுகின்ற போது அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். பயணங்கள் அதிகம் செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பா பாவங்கள் குறையும், கர்மங்கள் குறையும், கஷ்டங்கள் தீரும். ஸோ ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு இந்த சுக்கிரவான் அதிபதியாக இருக்கிறார். ஸோ 3க்குமே உங்களோட ராசியில் உச்சம் அடைகிறார். அதன் அடிப்பில் அதிகமான முறையில் பயணங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை தொழிலாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பையும் லாபத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பேங்க் சம்பந்தமான சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டீச்சிங் லைன் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டு மிகுந்த ஒரு யோகத்தை அளித்தரும். தொழில்னு எடுத்துக்கிட்டா ஆடை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிர பகவான் தான். அதே போல படித்த படிப்புக்கேற்ற ஒரு உத்தியோகம் வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரே நாளில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் ஒரு சேர வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. புதன் கொடுக்கவில்லை என்றாலும் சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதே போல எந்த ஒரு புதிய காரியம், ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனமாக இருக்கட்டும், எது வாங்குறதா இருக்கட்டும், நீங்க மீனராசி வெள்ளிக்கிழமை தாராளமாக நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு சொத்துக்கள் பிரச்சனை இதெல்லாம் நீங்க வைக்கின்ற பொழுது அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஸோ அந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. அதே போல திருமணம் இன்னும் கைகூடலை, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்பு ரீதியான ஒரு வெள்ளி பொருள் அணுகின்ற பொழுது அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கைகூடி வரும் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரனுக்கு உரிய உலகம் தான் வெள்ளி.
ஸோ அதை பயன்படுத்துகின்ற இந்த நிலைப்பாடுகள் மாறும். அதே போல பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க. ஸோ சுமங்கலி பூஜைகள்லாம் அட்டன் பண்ணிக்கிறதும், காமாட்சி அல்லது ராஜராஜேஸ்வரி அல்லது மீனாட்சி போன்ற ஆலயங்களுக்கு சென்று தாம்பூல குங்குமம் வாங்கி வீடுகளில் வச்சுக்கிறது உங்களுக்கு மேலும் சிறப்பை பெற்று தரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது வடிவில் மிகுந்த யோகத்தையும் வீட்டில் ஒரு செல்வாக்கையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. புதன் கொடுக்கவில்லை என்றாலும் சுக்கிரன் இந்த வழியில் உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய மீன ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ஆயுள கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதால் இந்த சுக்கிரனுக்குரிய வெள்ளி அணுகின்ற பொழுது ஆயுள் தீர்க்கம் அடையும். அது எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ அமைதியா பொறுமையா மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்து அதனால் சில விஷயங்களை அனுபவிக்கும் கெட்டுப்போன மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் மூலமாக யாருக்கும் எதையும் யாரிடமும் இழுக்க விடாமல் உங்களை தடுத்து நிப்பாட்டி உங்களுக்குரியதை உங்களை அனுபவிக்க வைக்கிறதுல இந்த சுக்கிர பகவான் கெட்டிக்காரர். ஸோ லௌகிக வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்றபடி உங்களை ஆசைகளை பூர்த்தி பண்ணி உங்களை வாழ வைப்பாரு, உங்களை அனுபவிக்க வைப்பாரு இந்த சுக்கிரவான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சுக்கிரனை மேலும் நீங்கள் வணங்குவதில் தவறில்லை. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் அதை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.